Now we'll continue the study of this new doctrine that has come up because of a misunderstanding of the difference between the Old Testament and the New Testament, and the promises of God which are general or which are particular. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை சரிவர அறியாமலும், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லாவிட்டால் தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பொது வாக்குத்தத்தம் என்பது என்ன என்று சரியான பகுத்தறிவு இல்லாததினாலும் உண்டாயிருக்கிற சுகபோக உபதேசத்தில் குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Now Apostle Paul calls the exponents or the proponents of the prosperity message or the health and wealth gospel as the enemies of the cross. இவ்விதமான சுகபோக உபதேசத்தை செய்கிறவர்கள், ஆரோக்கிய ஆஸ்தி உபதேசத்தை கூறுகிறவர்களை கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர் சொல்கிறார். Now please turn with me to the book of Philippians and 3rd chapter. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம். I will read to you verses 17 to 19. 17 முதல் 19 வரை வாசிக்கிறேன். Brethren, join in following my example and note those who so walk as you have us for a pattern. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். அதை எப்படி சொல்லுகிறாராம்? Whose God is their belly. அவருடைய தேவன் வயிறு. So they are all concerned about the health of this physical body. அவருடைய சரீர சுகத்திற்கு அடுத்ததையே அவர்கள் எப்பொழுதும் பேசுகிறார்கள். That is their main focus. அது அவருடைய முக்கியமான கருத்து. And that is their emphasis. அதுதான் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிற பொருள். And to the extent Paul calls that is their God. அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். Physical blessings, physical comforts, physical health, physical well-being, that is their main focus. சரீர சுகம், சரீர ஆசீர்வாதம், சரீர நலன் போன்றவைகளை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். And they set their mind on earthly things. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். That is wealth. அது ஆஸ்தி. So he talks about their health and wealth business. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஆஸ்தி ஆகியவற்றை பேசுகிறார். And he compares it with true spiritual blessings. அவர் அதை உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். On one side there is earthly blessings. ஒரு பக்கம் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதம். But he says our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. He speaks about eternal blessings. நித்திய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறார். On one side it is health or the physical well-being. ஒரு பக்கம் ஆரோக்கியம், சரீரத்திற்கு அடுத்த நன்மைகள். But he says on the other side, verse 21, God will transform our lowly body into his glorious body, confirmed into his glorious body when he comes back. இன்னொரு பக்கத்தில் அவர் சொல்கிறார், அவர் வரும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். So we don't need to be unduly occupied with our lowly body now. ஆகவே இந்த அற்பமான சரீரத்தை குறித்து நாம் இப்பொழுது அதிகம் கவலைப்படக்கூடாது. That need not be our focus now. அது நம்முடைய கவனமாய் இப்பொழுது இருக்க கூடாது. It waits for confirmation or total transformation into the glorious body like the Lord Jesus Christ at his coming. அவருடைய வருகையின் போது அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். At that time, அந்த நேரத்தில் all that is working against our body and spirit and soul, everything will be subdued. நம்முடைய சரீரத்திற்கு, ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற யாவும் கீழ்ப்படுத்தப்படும். It says when he comes, all things will be subdued by himself. ஏனென்றால் அவர் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வார். Everything will be subdued, including death. அங்கே சகலமும் மரணமும் கூட அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். So the last enemy to be subdued will be death. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துருவும் அங்கே கீழ்ப்படுத்தப்படும். Now until then we should not be unduly occupied with the physical and material blessings. That is what Paul speaks here. அதுவரைக்கும் நம்முடைய அழிந்து போகிற சரீரத்திற்காக காரியங்களை குறித்து நாம் அதிகம் கவலைப்படக்கூடாது. If that becomes our focus, according to Paul, we are the enemies of the cross of Jesus Christ. அது நம்முடைய கவனமாக நம்முடைய முக்கியப்படுத்துதலா இருக்குமானால், சப்போஸ் நான் பவுல் சொல்கிறது போல நம்முடைய தேவன் வயிறு, நாம் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோம் என்று அர்த்தம். And he says many walk. He says in verse 18, many walk
like that. 18ஆம் வசனத்தில் சொல்கிறார் அநேகர் அவ்விதமாய் நடக்கிறார்கள். Now you know that prosperity gospel is the most attractive gospel today, not only in India but all over the world. இந்த சுகபோக உபதேசம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தில் மட்டுமல்ல அனைத்து உலகத்திலும் மிக பிரபலமான உபதேசம். Church historians tell us that in the entire church history there has been no other more attractive message than the gospel of the prosperity. சபை சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இந்த சுகபோக உபதேசத்தை போல வேறு எந்த ஒரு உபதேசமும் அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்ததில்லையாம். Because the 20th century is known for its extreme obsession with materialism. ஏனென்றால் இந்த 20ஆம் நூற்றாண்டு தான் மிக அதிகமான அளவு பொருளாதார சிந்தையினால் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறது. Everything man wants to make quick money. எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் எவ்வளவு துரிதமாய் பணம் கிடைக்கும் என்று மனிதன் எண்ணுகிறார். That is the present trend, and that trend is reaching its climax in the 20th century. அதுதான் மனிதனுடைய பெரிய கண்ணோட்டமாய் இருக்கிறது. அது இந்த 20ஆம் நூற்றாண்டில் அதிகம் அடைந்திருக்கிறது. And if religion could be a means to attain that gains, man would as well go for it. இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தை இந்த மத சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான முறையில் நமக்கு கிடைத்தால் அதையும் செய்து விடுவோம் என்று சொல்லுகிறார். Now if you turn with me to 1 Corinthians, there was a tension between the kind of people that Paul was and the material minded people. அங்கே அப்போ 1 கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற மனமுடையவர்களுக்கும் இந்த பொருளாதார சிந்தையுடையவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறதை பார்க்கிறோம். 1 Corinthians 4th chapter. 1 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயம். Reading from verse 7. 7ஆம் வசனத்தில் இருந்து go up to verse 11. 11 வரை பார்க்கலாம். You see, between him and the people there was a tension in this particular issue. இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவனுக்கும் அவனை பற்றியே இருக்கிற மற்ற மக்களுக்கும் இடையே ஒரு நெருக்கம். Look at verse 8. 8வது வசனம். You are already full. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. You are already rich. நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்களே. You have reigned as kings without us. எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. I think that God has displayed us apostles last. அப்போஸ்தலராகிய எங்களை கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். And verse 11. 11. Even to the present hour. இந்நேரம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும். You see, even to the present hour. இந்த நாள் வரைக்கும். We both hunger and thirst. பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களுமாய் இருக்கிறோம். We are poorly clothed and beaten. நிர்வாணிகளும் குட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். And we are homeless. தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். You see, Paul is saying, but you people, you are rich, you are full, but as far as we are concerned, we seem to be the last in the list. அங்கே பவுல் அந்த மக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எல்லாம் திருப்தியாய் இருக்கிறீர்கள், ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்கள், எங்களை இல்லாமல் ஆளுகிறீர்கள், நாங்களோ உலகத்தின் கடைசியானவர்கள் போல காணப்படுகிறோம். Now this he gives a reason in verses 14 and 15. 14-15 அதற்கு காரணம் சொல்கிறார். Why is such a condition existing? இப்படிப்பட்ட நிலை இருப்பதற்கு காரணம் என்ன? I don't write these things to shame you, but as my beloved children, I warn you. உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், எச்சரிக்கிறேன். What is that warning? அந்த எச்சரிப்பு என்ன? Though you might have 10,000 teachers in Christ, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்திமார்கள் உங்களுக்கு இருந்தாலும், yet you do not have many fathers. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. So obviously Paul is not trying to say, I only brought you forth in the gospel, but my lifestyle is like that, but you have got 10,000 teachers who are taking you away from the simple gospel truth that I have given you. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தேன், நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாதிரியை காட்டி இருக்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு பக்கமாய் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களை வேறு சுவிசேஷத்திற்கு நேராய் நடத்துகிறவர்கள் காணப்படுகிறார்கள். And then he pleads in verse 16. 16 விதமாய் சொல்கிறார், Therefore I urge you, imitate me. ஆகையால் உங்களை என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று புத்தி சொல்கிறேன். Don't go after those new teachers. அந்த புதிய உபாத்தியாயர்கள் பின்னால் போக வேண்டாம். Don't go after the popularity of this multiplicity of this present teaching. இந்த நவீன கால எண்ணிக்கைக்கு அதிகமான இந்த சுகபோக பிரசங்கிமார்களை பின்பற்ற வேண்டாம். Just imitate me. என்னை பின்பற்றுவர்கள். Unto this present hour we hunger and thirst and poorly clothed and beaten and homeless. In other words, we continue to be adopting a simple lifestyle for Christ and his gospel. இந்நேர வரைக்கும் கிறிஸ்துவுக்காக அவருடைய சுவிசேஷத்திற்காக பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டப்பட்டவர்களும்
தங்க இடமில்லாதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறது எளிய வாழ்க்கை முறை வாழ்வதனால் தான். ஆகவே எங்களை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று சொல்கிறார். You know, this spirit was there even in the bread breaking services of the Corinthian church. கொரிந்து சபையிலே காணப்பட்ட திருவிருந்து ஆராதனையிலே கூட இந்த ஆவி இருந்தது. Now come to the same 4th chapter. No, I'm sorry, the 11th chapter. 11ஆம் அத்தியாயத்திற்கு வருவீர்கள். Look at the 17th verse. 17ஆம் வசனம் பாருங்கள். Now in giving this instruction I do not praise you, since you come together not for the better but for the worse. அந்த 11:17. 11:17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. What was the problem? பிரச்சனை என்ன? Read from 20 to 22. 20 முதல் 22 வரை. When you come together in one place, it is not to eat the Lord's supper. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது 20 வசனம் வாசிங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. In eating each one takes his own supper ahead of others. அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். One is hungry and another is drunk. ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். What? Do you not have houses to eat and drink in? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? Do you despise the church of God and shame those who have nothing? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? So what was the practice that was there? அங்கே பயன்பு செய்யப்பட்ட முறை நடைமுறை என்ன? In their love feast, people used to bring meals from their own respective homes. அன்பு விருந்து, அன்பின் விருந்து நடக்கும்போது ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளிலிருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வருவார்கள். And out of that they will take a portion and bless it and they will remember the Lord. அதில் ஒரு பங்கை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை கர்த்தரை நினைவு கூறுவண்ணமாக அனுசரிப்பார்கள். But what was happening? ஆனால் நடக்கிறது என்னவென்றால், rich people obviously arrived earlier because they might have had some good transport facilities. ஒருவேளை ஐஸ்வரியவான்கள் நல்ல வசதி, பிரயாண வசதி இருந்ததனாலே மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாக வந்து சேர்ந்து விடுவார்கள். Poor people were coming late. ஏழை ஜனங்கள் மெதுவாய் வருவார்கள். Instead of waiting for one another, ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்பதற்கு பதிலாக, these people already ate as much as they wanted and some of them even got drunk with the wine they brought from each home. ஒரு சிலர் தாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவு பதார்த்தங்களை முன்னதாகவே சாப்பிட்டு, ஒரு சிலர் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த திராட்சரசத்தை குடித்து வெறித்து போகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். And Paul is warning them. அப்படிப்பட்ட மக்களை பவுல் எச்சரிக்கிறார். Oh, you rich people, you are trying to put the poor people into shame. இந்த இல்லாத மக்களை வெட்கப்படுத்தும்படியாக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ என்று ஐஸ்வரியவான்களை கடிந்து கொள்கிறார். So he says in verse 34, 34 சொல்கிறார், if anyone is hungry, let him eat at home. ஆகையால் ஒருவன் பசியாய் இருந்தால் வீட்டில் சாப்பிட கடவன். And verse 33, 33, therefore my brethren, when you come together to eat, wait for one another. என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். You see the distinction, the division between poor and the rich was becoming so prominent even in the bread breaking service. ஆகவே இந்த ஐஸ்வரியவான் ஏழை என்று சொல்கிற இந்த பிரிவானது திருவிருந்திலே அப்பம் பிட்குதலிலும் கூட அது காணப்படுகிறது. Now the same was case when James was addressing his congregation. யாக்கோபு தன்னுடைய சபையாருக்கு ஆலோசனை எழுதும்போது அதுவும் அங்கே குட்டிச்சாட்டுகிறார். Second chapter, 2ஆம் அத்தியாயம், first 6 verses. முதல் 6 வசனங்கள். You see, this tension is not a new thing. It already started in the early church. இந்த இறுக்கம் என்பது இப்பொழுது இல்ல, துவக்க ஆதி திருச்சபையிலிருந்தே காணப்படுகிறது. We'll read from verse 1 to 6 of James 2. யாக்கோபு 2:1 முதல் 6. My brethren, don't hold the faith of our Lord Jesus Christ, the Lord of glory, with partiality. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. If there should come in your assembly a man with gold rings in fine apparel, yesterday I was telling, this morning I was telling, rich people will have fine apparel, but poor people will have goat skins and sheep skins. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்க ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, இன்று காலையில் நான் சொன்னபடி ஐஸ்வரியவான்கள் மினுக்குள்ள மெல்லிய வஸ்திரம் தரிப்பார்கள். ஏழை எளிய ஜனங்கள் ஆட்டுத்தோள்களையும் செம்பரியாட்டு தோள்களையும் போர்த்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And there comes a poor man in filthy clothes. அங்கே கந்தையான வஸ்திரம் தரித்திருக்க ஒரு தரித்திரன் வரும்போது, you pay attention to one who is wearing fine clothes. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நீங்கள் கண்ணோக்குகிறீர்கள். And what do you tell him? நீங்கள் அவனை சொல்லுகிறது என்னவென்றால், sir, please come here, this is the seat for it. நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும்.
But when the poor man comes, தரித்திரனை பார்த்து, you say, you just sit near me at my footstool. என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்று சொல்லுகிறீர்கள். Have you not shown partiality among yourselves and become judges with evil thoughts? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? So in the church they were giving an upper place for the rich people and the poor was pushed aside. ஆகவே தேவனுடைய சபையிலே ஐஸ்வரியவான்களுக்காக ஒரு மேன்மையான இடமும் ஏழை எளிய மக்களுக்கு கீழான இடத்தையும் காட்டுகிறார்கள். Listen, my beloved brethren. என் பிரியமான சகோதரரே, கவனியுங்கள், கேளுங்கள். Already they were reading, but he is saying, listen, my beloved brethren. ஏற்கனவே இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்கள் தான், ஆனால் அவர்களை பார்த்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். கவனமாய் கேளுங்கள். He demands their better and a greater attention. கூடுதல் கவனத்தை நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். Listen, my beloved brethren. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். Has not God chosen the poor of this world rich in faith? தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? But you have dishonored the poor man. ஆனால் நீங்களையோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். So brothers and sisters, the prosperity doctrine which has come to a full-fledged form today had its genesis in the beginning of the early church life itself. ஆகவே இந்த நாளிலே நாம் காண்கிற இந்த சுகபோக உபதேசத்தின் உச்சக்கட்டமானது அதனுடைய ஆரம்பம் அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே இருக்கிறது. And apostles had to be fighting against it in their own time. அப்போஸ்தலர்கள் தங்கள் காலத்தில் இதற்கு விரோதமாக தைரியமாய் போராடி இருக்கிறார்கள். So we have roots there in the scriptures itself to fight against this evil and this venom in the body of Christ. ஆகவே இந்த கர்த்தருடைய சரீரத்தில் காணப்படுகிற இந்த விஷத்திற்கு விரோதமாக, இல்லாவிட்டால் கர்த்தருடைய சரீரத்தில் காணப்படுகிற இந்த தீமைக்கு விரோதமாக நாம் தைரியமாய் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். Now immediately you should be very careful not to think that God wants all Christians to suffer in poverty and to be poor people. இப்படி நான் சொல்வதனாலே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் முழு தரித்திரத்திலே இருந்து கஷ்டப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று. That's not what God's word says. தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. That's not what I have been teaching since this morning. என்று காலையிலிருந்து இதுவரை கற்றுக் கொடுப்பது அதனுடைய அந்த நோக்கம் அல்ல. But we should be satisfied with a simple lifestyle, and whatever extra we have we should be ready to transfer it over or give it over or share it with the have-nots of this world, and we should not follow the rat race of this world to become richer and richer. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி கூடுதலாக பணம் சேர்ப்பது என்று சொல்கிற எலிப்பந்தயத்தில் இருக்கிறார்களே, அந்த எலிப்பந்தயத்தில் நீங்களும் நானும் ஈடுபடக்கூடாதபடிக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி போதுமென்ற மனதுடனே கூடிய எளிய வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு மிஞ்சினதா இருக்கிறதை இல்லாத மக்களோடு கூட நாம் தாராளமாய் உதாரத்துவமாய் நாம் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். And you should also not think that God does not want any Christian to save money for his future. இவ்விதமாய் சொல்வதனாலே எந்த ஒரு கிறிஸ்தவரும் தன்னுடைய எதிர்காலத்திற்காய் பணம் சேமித்து வைக்க கூடாது என்றும் சொல்லவில்லை. Paul himself in 2 Corinthians 12:14 second portion he has said parents must provide for their children. 2 கொரிந்தியர் 12:24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். So there is nothing wrong in making a provision for the rainy day. வருகிற மழை காலத்திற்கென்று கொஞ்சம் சேர்த்து வைப்பதிலே தவறில்லை. And for our children. நம்முடைய பிள்ளைகளுக்காய் வைப்பதிலும் தவறில்லை. But you must be able to decide honestly before God, considering the needs of the world and the condition of the fellow believers, how much you can keep for yourself. உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களுடைய உடன் விசுவாசிகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு எவ்வளவு சேர்த்து வைக்கலாம் என்பதை குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் தீர்மானிக்க வேண்டும். Now this is something which each man should take an honest decision in the presence of God. இந்த ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு மனுஷரும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு மன உண்மையான தீர்மானம் எடுக்க வேண்டும். Because a time will come when we will be judged because of what we have done or what we have failed to do with the money that the Lord entrusted in our hands. ஏனென்றால் அந்த நாள் வரும், அந்த நாளிலே நாம் தேவன் நமக்கு தந்த பணத்தை வைத்து எதை செய்தோமோ எதை செய்ய தவறினோமோ அதை குறித்து நியாய தீர்ப்பும் கணக்கும் ஒப்புவிக்க வேண்டும். More than any other aspect, Jesus preached more against this issue of money. If you read through the Gospels, you will find that. சுவிசேஷத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களேயானால் வேற எந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்ததை காட்டிலும் இந்த பணத்தை குறித்த காரியத்தில் அதிகமாய் பேசி இருக்கிறார். And Paul gives us the answer why Jesus did like that. இயேசு ஏன் அவிதமாய் செய்தார் என்பதற்கு பதில் சொல்கிறார். Paul gives the answer. விடை கொடுக்கிறார். Paul gives the answer. பவுல் விடை கொடுக்கிறார். The love of money is the root of all
evil. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. Love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. All evil, whatever evil today you find in the church, if you keep on tracing it, ultimately it will be the love of money. நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தீமையான செயல்பாடு எதுவாயிருந்தாலும் அதை நீங்கள் தீர விசாரித்து அதனுடைய வேர் எங்கே என்று கண்டுபிடித்தால் பண ஆசையில் இருக்கும். Now I make a research of that, nearly 60-70% I am able to prove that it is the love of money which is the reason for this. அதை குறித்து நான் செய்தபோது அதில் ஏறத்தாழ 60 முதல் 70% பண ஆசையில் தான் முடிந்திருக்கிறது. Therefore you men and women of God flee these things. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே இந்த தீமைக்கு விலகி ஓடுங்கள். Because many are piercing themselves with these sorrows and they are not able to pull out the arrows from their physics. அநேகர் இந்த காரியங்களிலே தங்களுடைய ஆத்துமாக்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். And we need to be very, very careful. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். Otherwise the blessing which the Lord gives us will turn to be a curse upon us. இல்லாவிட்டால் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதமே நமக்கு சாபமாய் முடியும். I would like you to read through some essays which I have written. நான் எழுதின சில கட்டுரைகளை நீங்கள் வாசிக்கும்படியாய் நான் சொல்ல விரும்புகிறேன். Why bad things to good people? நல்லவருக்கு அல்லலேன். That is found in the book Enlightening Essays. கண் திறக்கும் கட்டுரையில் அது காணப்படுகிறது. Now this particular essay has been reproduced in so many places all over the world. உலகமெங்கும் பல்வேறு கட்டுரை புத்தகங்களிலே இதை பிரசுரித்திருக்கிறார்கள். Because they feel that this gives the other side of what is preached these days. இந்த நாட்களில் பிரசங்கிக்கப்படுகிற சத்தியத்திற்கு மறுபக்கம் என்ன என்று இந்த கட்டுரை சொல்கிறது. There is another article. இன்னொரு கட்டுரை, How to receive healing. சுகத்தை பெறுவது எப்படி. That article also I have included in Enlightening Essays. அதுவும் கண் திறக்கும் கட்டுரை புத்தகத்தில் இருக்கிறது. Can we pray for healing? சுகத்திற்காய் ஜெபிக்கலாமா? Does God perform miracles today? இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்கிறாரா? What if he does not? அவர் குணமாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? Can we take medicine? மருந்து எடுக்கலாமா? How does it fit into the scriptures? வேத வாக்கியங்களோடு அது எவ்விதம் ஒத்துப்போகிறது? Now all these questions are answered in that article, How to receive healing. சுகம் பெறுவது எப்படி என்கிற கட்டுரையில் அந்த விளக்கங்கள் இருக்கின்றன. Then thirdly, the suffering Christian. மூன்றாவது பாடுபடும் கிறிஸ்தவன். Now that I have included in the book, The Balanced Christian. சமநிலை கிறிஸ்தவன் என்ற புத்தகத்தில் அந்த கட்டுரை இருக்கிறது. Now this particular book has been a great blessing to keep their life in a proper balance. இந்த ஒரு புத்தகமானது அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை சமநிலைப்படுத்தப்படுவதற்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. So I suggest that you take this book when you go from here, not only for this subject of suffering, for several other subjects like family, etc., you would find this book helpful. இந்த கட்டுரைக்கு மட்டுமல்லாது மற்றும் பல்வேறு ஆலோசனைகள் குடும்பத்திற்கு அடுத்தவைகளுக்கும் இதிலே பயனுள்ள கட்டுரைகள் உண்டு. நீங்கள் இதை வாங்கி செல்லுங்கள்.